ஹலோ மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராணி தான் ஆட போகிறோம். கிராணியில் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடி போட்டிருப்போம். அதில் நம்ம கிராணி நம்மளை கொடூரமாக நம்மளை போட்டு தள்ளிருக்கோம். அதுக்கு ரிவெஞ்சா நம்ம இந்த வாட்டி ஆட போகிறோம். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா கிராணிக்கு ரிவெஞ்ச், அதாவது போன வாட்டி மாதிரி தோற்று போவோம். இந்த வாட்டி எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுவும் என்ன எஸ்கேப்னா கார் எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நானே ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருப்பேன், அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்கே என்ன பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவே ஆடுவோம். நான் கிராணி வந்தோடனே பார்த்து போட்டு தள்ளிட்டு போயிடுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். எந்த நேரத்தில் வருதுன்னு தெரியல. சொட்டிலாம் கண்ணு வச்சிட்டாங்கல்ல, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஆடுவோம். ஓகே, நானும் வந்து இப்போ மேலே இருந்து கீழே வந்துட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இது என்ன தெரியல. இது வந்து நம்ம ஒரு பேர் வச்சுப்போம், எல்லாமே அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இது பேர் கிணறு சுற்றுது. அங்கேருந்து இந்த சைடு வந்தோன்னா அவங்க முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணி தான் போடுறேன். அதனால் கவலைப்படாதீங்க. யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்க கூட சொன்னால் நான் ஸ்கிப் பண்ணி போட்டேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ 30 நிமிஷம் கிட்ட போகும். அதனால தான் இங்கேருந்து அதே இருக்கா இங்கே தூக்கிட்டு வந்து கேட்டிங்கன்னா மொழி இதை ஓப்பன் பண்ணிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்கும் இந்த ட்ரிக்கு. இந்தெல்லாம் நான் காட்டுறேன் ஒரு வாட்டி, எல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே சவுண்டு போட்டோம், இந்த சவுண்டு போட்டால் முக்கியம். இந்த முளை கீழே போட்டு நம்ம எடுத்துட்டு அங்கே போய் உட்காருவோம் காரில். அதுக்கப்புறமா கிராணி உள்ளே வந்த பிறகு அங்கேயே ஜீவ சமாதி பண்ணிடுவோம். அதுக்கு அங்கேயே வச்சு போட்டு தள்ளிட சொல்கிறேன் நான். அவள் தான் கைஸ். முதல்ல கிராணி வரட்டும். கிராணி வந்து அங்கேயே ஜீவ சமாதி. முதல்ல என்ன வர மாட்டுது? வந்துச்சு கைஸ். உள்ளே போட்டோம். உள்ளே போனோடனே கது சத்தி இங்கேயே ஒரு போட்டு தள்ளிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்புறமா யோசிப்போம். உள்ளே போடி கேள்வி இவனுக்கு இங்கேயே சிவசம்மதி போட்டால் என்ன எத்தனை வாட்டி போட்டு தள்ளிருக்கேன் அந்த பாட்டில். இது உங்கள் துடிச்சு சாவு. இதெல்லாம் பொட்டுன்னு போட்டால் பட்டுன்னு போகிற கேஸ் இல்லை கைஸ். கேள்வி நல்லா ஸ்ட்ராங் பாடி, நல்லா நாட்டு மாதிரி தான் குடிச்சு நல்லா வளர்ந்துக்குது கைஸ். நல்லா கொஞ்சம் பாய்சன் போட்டு தான் கொஞ்சம் கொள்ளணும். அதுவும் கொண்டா பட்டுன்னு சாவாது. அப்புறமா பார்த்தோன்னா நானும் கிணறு இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து கிணறுல வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளும் சுற்றணும். சுற்றிட்டு நம்ம என்ன கிடைக்குது பார்க்கணும். சுத்துதே பூமி என் கண்ணில் ஏதாவது காமி என்ன கிடைக்குது பார்ப்போம் கைஸ். பட்டு பின்னு குத்தானே எடுத்துகிட்டு போய் ஒன்று என்னது கைஸ். அது என்னதுடா இது? அந்த காருக்கு யூஸ் பண்ணலாம் கைஸ். முதல்ல இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முள்ள சொருவோம். அப்போ தான் வந்துட்டு அடுத்த இது முள்ள சொறிட்டு அடுத்து என்ன பண்ணணும் யோசிக்கணும். என்னெல்லாம் கிடையாது எல்லாம் தூக்கி போய் சொல்லி பட்டு பின்னு முடிப்போம். டைம் ஆகிறதில்ல. அந்த கிராணி வரை யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் இதை பின்னால் வைக்கணும்னு நினச்சி பின்னால் போய் நானும் குத்தி நிற்பேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது முன்னாடி வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் முன்னாடி வந்து அதுக்கு வச்சுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டு எல்லாம் தேடி எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் கிச்சன் பக்கம் வந்தேன். ஏன்னா இதான் கிச்சன் தான் ஃப்ரெஷ் ஆகுது. முக்கால்வாசி நான் சுற்றி பார்த்துறேன். கிச்சன் தான் பார்த்தேன். ஏதாவது ஒன்று கிடைக்கும் பார்த்தா ஒன்றுமே குடிக்கல கைஸ். இல்லை நான் இது தர்பூசணி. இதை நான் முன்னாடி ஆஃப்லைன் ஆடி பார்க்கும்போது நான் வந்துட்டு இதை சமைச்சு சாப்பிடணுமோ இல்லை எடுத்து பசி எடுக்கும்போது சாப்பிடணும்னு நினச்சி முழிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இது ஒரு கசாப்பு வெட்டுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா கசாப்பு வெட்டுற அந்த இடத்துக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கசாப்பு மட்டும் போட்டுருவோம். பட்னி இந்த தர்பூசணி வச்சா என்ன கொடுக்கலாம் போகணும். பேட்லா கீழே மாஸ்டர்க்கு இது ரெண்டுல ஏதாவது வச்சு மாஸ்டர்க்கு கொடுக்கவே கூடாதுடா. அதை மட்டும் கொடுத்தான்னு டம்ம டென்ஷன். என்ன கிடைக்கக்கூடாதுன்னு கேட்டேன்னா அதே திருப்பி கொடுக்குறாங்க. வயசு மாஸ்டர் கீ தான் கிடைக்கும். இது டோர் எஸ்கேப் தாண்டா தேவைப்படும். நான் வந்து என்ன ஸ்கேப் போட்டேன்னா இது சம்மந்தமெல்லாம் கொடுக்குறாங்க. இது தேவையே இல்லையே. ஓகே. அப்புறமா பார்த்தீங்கன்னா கிடச்ச அந்த கன் பாட்டையும் தூக்கி வந்து வச்சாச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட்டு கன் பாட்டே கிடச்சிக்குது. அதையும் எடுத்து வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது யோசிப்போம். அதுக்கப்புறம் பார்த்து நான் வரும்போது இங்கே வந்து அந்த ஸ்பைடர் கீ கிடச்சிச்சு. அதை எடுத்து போய் வச்சுட்டு நம்ம அடுத்து நான் பொண்ணும் யோசிக்கலாம். இங்கே ஒரு இது இருக்குது கைஸ், அது நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அது பார்த்து வைக்கலாம். முதல்ல போயிட்டு இந்த ஸ்பைடர் ரூம் முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். இங்கே ஒரு ட்ராப்பு வச்சு இது கைஸ். இந்த கேள்வி நல்லாமே பா டேய் கீழே ட்ராப்புக்கு இதுவும் பார்த்து வந்தால் மேலே ஸ்கெட்சு போட்டு தூக்கிது கைஸ். இந்த கேள்வி நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. மேலே போகலான்னு பார்த்தா ஸ்கெட்சு போட்டு தூக்கிது கீழே ட்ராப் வச்சு. சத்தியமாக மூளை வளர்ந்துச்சு கைஸ் கிழவிக்கு. இன்னும் ஆடி பாருங்களேன். இப்போ வந்துட்டு கிராணிக்கு நல்லா மூளை வளர்த்து வச்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து நானும் ஸ்பெஷல் கீத்து வந்து வச்சாச்சு. முதல்ல இதை வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடு போயிடுறேன். வச்சு முடிச்சுட்டு முதல்ல போயிட்டு இந்த கிராணி வந்து முளைக்கு வர வைப்போம். முதல்ல உடச்சி விடுவோம். நிறைய வாட்டி வர விழுந்தேன் நான் ஆஃப்லைன் ஆடி நிற்கும்போது. முதல்ல இதை உடச்சி விடுவோம். உடச்சி விட்டு நம்ம கீழே போவோம். அந்த உடச்ச இடத்துல கீழே கிடக்கும் சத்தம் கேட்டு. முதல்ல அந்த பாருங்க கைஸ் பின்னால் தான் திரும்பி நின்றுச்சு. அது எப்படி பார்க்குதுன்னா பின்னால் ஒரு சொட்டையை ஒரு கண் வச்சுது. அதாவது பின்னால் ஒரு சொட்டையில் கண் வச்சு அது மூலிமா அது பார்க்குது கைஸ். அது ஒரு பவர் வச்சு அது பின்னால் சொட்டை மூலிமா இது அது வந்த பிறகு நம்ம கீழே குதிச்சுட்டு அப்படியே போவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கிராணியும் வந்து போட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் கீழே குதிச்சுட்டு முதல்ல போயிட்டு அடுத்து நான் போகணுன்னா அது கொய்யால் இங்கேயும் ட்ராப் வச்சு வச்சுது கைஸ். எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு ட்ராப் வச்சு வச்சு நொண்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க கால் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க கைஸ், இந்த ட்ராப்புக்கு போய் தான் போய் போராட்டி அடி வாங்கினேன். இல்லைங்க இந்த இடத்துல ஒரு கோட் நம்பர் இருக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துல எல்லாம் தேடி பார்த்தாச்சு. இப்போ என்ன தேடுறது நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி வந்துட்டு ஒரு இன்ஜின் பாட்டு அந்த பேட்டரி பார்த்தோம்ல அதையும் எடுத்து வந்து வச்சாச்சு. இந்த பேட்டரி மட்டும் தான் அவங்க பார்த்து வச்சு. அதுக்கப்புறம் பண்ணால் இந்த ஸ்க்ரூ டிரைவரோ இருக்குமே அது ஒன்று தேவைப்படுது. அதுக்கு தான் போல்ட்டு மாதிரி ஒன்று தேவைப்படும். இதெல்லாம் கண்டுபிடிச்சி நான் காரை ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்குள்ளே அவ்வளோதான் கேமே முடிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு கேமுன்னு நான் வேறு ஆடி நிற்கிறேன் உட்காந்துன்னு. இது ஒரு பேய், இது ஒரு கேமு. ஆனால் பேயெல்லாம் குறை சொல்ல முடியாது. நல்லா ட்ராப்பெல்லாம் வச்சு போட்டு தள்ளுது கைஸ். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அந்த வாட்டி. அங்கே சும்மா இங்கே ஒன்று காய்ஸ் இது எங்கெங்கேயோ ஐயோ அது வேறு விழுந்துச்சே வரும்போது வேறு ஐயோ ஓடுறா. காய்ஸ் வந்துச்சு கைஸ். அங்கே தான் இருக்குது இதுவும்
போ டேய் பக்கு பக்குன்னு பயமுறுத்து கைஸ். என்ன இதெல்லாம் கொஞ்சம் நான் பயப்படுறேன் கேட்டீங்கன்னா ஆடி பாருங்க. உள்ளது பயம் வருது திருப்புன்னு தான் மாட்டும் போது. ஓகே கைஸ், அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நானும் மேலேருந்து கீழே குதிச்சு அந்த கிராணிக்கு டிமிக்கி குத்துட்டு இந்த சைடு வந்துட்டேன். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா போயிட்டு அந்த கதவு சாத்திட்டு முதல்ல போய் இது எடுக்கணும். போ ஐயோ தேவையில்லாமல் போய் கதவு சத்தம் போயிட்டேன் கைஸ். நான் பண்ணு அதை எடுத்துகிட்டு போயிருக்கணும். நானே திருப்பி அடிச்சுக்கோ சொல்லி தலையை காட்டிட்டு வரேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறமா நானும் வந்து இதை எடுத்துட்டேன். இது எடுக்கிறதுக்குள்ளே எத்தனை வாட்டி பாடுபாட்டு சாக வேண்டியதாக இருக்குது. இது என்ன பண்ண நினைக்குதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பொருளை வச்சுட்டு அந்த இடத்துல ட்ராப் வச்சுது. அதை வந்து மாட்டி இங்கே ஒரு நானும் வந்து பெரிய மனுஷி கேள்விலாம் கூட நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன் கைஸ். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் கொஞ்சம் இதுவாகுது கைஸ். அந்த அங்கங்கே ட்ராப் வச்சுட்டு போயிடுது. வனத்தை மாட்டிப்பா பட்டு போய் அடிச்சிடலாம் சொல்லிட்டு உங்கங்கே ட்ராப் வச்சுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். இந்த காருக்கு இடத்துல வந்து அந்த ஒரு இது வச்சோம்ல அந்த இடத்துல வந்து 6 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 6 ஸ்க்ரூ டைட் பண்ணி முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அதுக்குள்ள மோசிப்போம். இந்த 6 டைட் பண்ணுவோம். டைட் பண்ணிட்டு அந்த ஒரு ட்ரிக்கு சொல்ல அந்த இடத்துல போய் அதை ஏதோ போட்டு நம்ம வந்து முன்னே இதை முடிப்போம். பிராண்டி வருதா முன்னே இது வந்த பிறகு நம்ம போவோம் அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பானர் இடத்துல ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று இருக்கும்ல அதே இடத்துல வந்து இந்த சைடு போட்டிங்கன்னா பக்கில் அந்த சைடு போய் விழுந்துடும். அது விழுந்த பிறகு அந்த ஸ்க்ரூ டிரைவர் சேர்ந்து விழுந்துடும். இப்போ எப்படி அந்த ட்ரிக்கு அப்படியே ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா. இதுதான் இந்த மாதிரி ட்ரிக்கெலாம் கண்டுபிடிங்க கைஸ். நான் எல்லாம் வந்து நான் ஓனாக கண்டுபிடிச்சி சொன்னால் அடிச்சிடுவீங்க. அது வந்து யூடியூப்லாம் பார்த்தேன் ஒத்துக்கிறேன். முதல்ல அந்த தேலம் போய் அந்த சைடு போய் ஓப்பன் பண்ண போகிறேன் கைஸ். முதல்ல போயிட்டு இதை ஓப்பன் பண்ணணும். இதில் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும் சேஃப்கி தான் கிடைக்கும். சேஃப்கி தானே அது பேர் சேஃப்கி. இதே எடுத்துகிட்டு போய் அந்த சேஃப்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் அதை போய் ஓப்பன் பண்ணலாம். அதில் தான் நமக்கு இதுவே இருக்குது. இல்லை நம்ம கார் கீழே பேட்லாக்கி கிடைக்கணும். இதுதான் வேறு ஒன்று கொடுத்து அந்த இது போய் ஓப்பன் பண்ணப்பா இதை போய் ஓப்பன் பண்ணப்பா சொல்கிற போகிறாங்க. இது என்னது சைனிக். இது எனக்கு தேவையே இல்லை காய்ஸ். டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கான பொருள்லாம் கொடுத்து கடுப்பு ஏற்றுறாங்களே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நெட்டு மாதிரி ஒன்று இருக்கும்ல அது நம்ம கிடச்சி அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம வச்சிடும். ஃபஸ்ட்டு இதை தூக்கினு எங்கெங்கேயோ ஓடுறாங்க கைஸ். ஏதாவது பொருள் தூக்கின்னு முல்லை போய் இதை வச்சுட்டு முல்லை கிராணியை கூப்பிட்டு கிராணி இந்த இடத்துல வச்சு போய் போட்டு தள்ளுறோம். இப்போ அதான் கரெக்டாக இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்கும்ல அந்த புக் எடுத்து வந்து இங்கே சைடு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சீக்கிரம் டூர் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது கிராணியோட அம்மாவோ அக்காவோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஓப்பன் பண்ணுவேன் அங்கே ரிலீஸ் ஆயிடுவாங்க. அது வந்துட்டு இப்போ சுற்றிட்டு வந்துட்டு இங்கே ஒரு அந்த கேள்வியோடு இந்த இடத்துல ஒரு கீ மாதிரி ஒன்று போடும். இப்போ வந்து நண்டி வந்து ஒரு கீ போட்டு போவோம். அந்த கீ வச்சு அதை ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி ஒன்று பண்ண வேண்டியதுக்குது. நிறைய வேலை இருக்குது கைஸ். எல்லாம் முதல்ல போயிட்டு கீழே அந்த கிராணி மணி ஒரு வாட்டி போட்டு தள்ளுவோம். போட்டு தெளிச்சு பிடிச்சி போடுது. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பார்த்தா இங்கே வந்து இந்த கீ போட்டு அது போயிடுச்சு. அது எங்கே போயிருக்கும் பார்த்தீங்கன்னா அது கீழே கிடந்த டோருக்கு போயிருக்கும். இந்த ரோடு தான் அந்த ஓப்பன் பண்ணிட்டு அதை கீழே போனால் ஸ்பைடர் ரூம்னு ஒன்று இருக்கும். இப்போ இங்கே போயிட்டு நான் அந்த இது ஒன்று ஓப்பன் பண்ணோம். அதை ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி என்னென்னமோ ஓப்பன் பண்ண வைப்பானுங்க. ஓப்பன் பண்ணிட்டு போனால் ஏதோ ஒன்று கொடுப்பானுங்க பாருங்க கைஸ். அதான் கடுப்பாகும். இப்போ என்ன போயிட்டு என்ன கொடுக்குறாங்க போய் பார்ப்போம். எங்கெங்கேயோ சுத்த வராங்க கைஸ். இந்த ரூம் இல்லைன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். இதுதான் கைஸ் கடுப்பு. எனக்கு இந்த இடத்துலையே இந்த கைஸ் பேசினே இருக்கும்போதுக்குள்ளே போகுது கைஸ். முதல்ல போயிட்டு அதுக்கு ஒரு இந்த இடத்துல எனக்கு பயமாக இருக்கும் கைஸ். எங்கேருந்து வரதே தெரியாது. திருட்டுன்னு ஓடி வருவாங்க. ஸ்பீடாக வருமா பட்டுன்னு போட்டு தள்ளுறோம். இது ப்ராக்டிஸ் மூலம் தான் கைஸ் அடிக்குது. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் மூலம் வச்சு அதில் போய் ஆடி இருக்கும்போது கிராணி அடிக்காது எதுவும் அடிக்காது. இது ப்ராக்டிஸ் மூலம் கூட இது அடிக்குது கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு இது ஒரு இது மாதிரி இருக்கும்ல. ஐயோ ஸ்க்ரூ டிரைவர் தேவையில்ல கைஸ் இதுக்கு. நான் அதை மறந்தே போயிட்டேனே. தேவையில்லாமல் பண்ணிட்டேனே. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு மறந்துட்டேன் கைஸ். முதல்ல போயிட்டு இங்கே இது இருக்கும்ல அதுக்குள்ளே மேலே போயிட்டு அந்த ஒன்றுன்னு கோடு போட்டல அதை போட்டு அதே உருப்படியாக பண்ணும் வந்ததுக்கு. முதல்ல இந்த லெஃப்ட்டில் போயிட்டு அந்த ஒன்றுன்னு ஒரு கோடு இருக்குமே அந்த கோடை முல்லை போடும். பெரிய கோடு இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஒன்று தான் போகுது எப்பவுமே போடுவேன். அந்த 2 பக்கமே போக மாட்டேன். 2 எப்போ பார்த்தாலும் வெடிக்கும் போல பாம்பு தான் இருக்கும். இதை கட்டி தருவும் தொட மாட்டேன். இந்த ஒன்று தான் தொடுவேன். அந்த இது கட்டிங் பிளேட் காய்ஸ். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது காய்ஸ். என்னென்ன தூக்கி கொடுக்குறானுங்க காய்ஸ். இது தேவையில்லை காய்ஸ். அந்த பேட்லாக்கியும் அந்த கார்க்கியும் கிடச்சா நான் முடிச்சுட்டே போயிடுவேன் காய்ஸ். இது தேவையில்லாமல் எடுத்து கொடுத்துருக்குறானுங்க. எனக்கு கடுப்பாவது காய்ஸ். இருங்க காய்ஸ் அதான் கடிச்ச கண்டினியூ பண்ணுறேன். அப்புறமா பார்த்தா வெளியே வந்து பார்த்தா இங்கே ஒரு கன் பாட்டு இருக்குது. இன்னும் ஒரு கன் பாட்டு வச்சா போதும் கைஸ். அந்த கிராணியை போட்டு தளத்துக்கு ஷார்ட் கன் கடிச்சோம். அது சொட்டிலே சுட்டு விளையாடலாம். முதல்ல பார்த்தோன்னா இந்த முடிக்கணும் பார்த்தா என்னென்னமோ கொடுக்குறானுங்க கைஸ். அதான் கடுப்பாகுது. முதல்ல போயிட்டு கிராணி இதில் போல் போட்டு தள்ளுவோம். இதில் பாய்சன் போட்டு தள்ளுதான் ஒரு ஆனந்தம் இருக்குது கைஸ் எனக்கு. இந்த முதல்ல போட்டு தள்ளும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வச்சுக்கோ ஏன் கன்னில் போட்டு தள்ளுற யோசிக்கலாம். முதல்ல கிராணி வந்த பிறகு அதில் போட்டு தள்ளுவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கிராணியும் வந்துச்சு. அதுக்கப்புறம் கிராணியை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு அந்த பாய்சன் ஆனில் தான் இருக்குதா நான் ஆஃப் பண்ணிட்டேனே. சரி விடுங்க கைஸ். ஏதோ நான் தொலைட்டு அது அங்கேருந்து எப்படி தான் செத்து தான் போயிடும் அது உள்ளே போனாலே. அது நான் போயிட்டு என்னெல்லாம் கிடைக்குது போய் தேடுவோம் கைஸ். ஒன்றும் கொடுக்கல கைஸ். மேலே ஸ்பைடர் ரூமுக்குள்ளே அதுக்கு கன்று தான் போக முடியும்.
அதுக்கப்புறமா அந்த 8 கால் கேள்விக்கிட்டேருந்து தப்பிச்சு இந்த சைடு வந்தோன்னா வச்சுக்கோ, இந்த சைடு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணிங்களா. இதில் மட்டும் மாஸ்டர் கீழே பேட்லாக்கி கிடச்சா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் மட்டும் ஏதாவது கொடுத்தா செம்ம டென்ஷன் ஆகிடும் கைஸ். என்ன இதில் கிடைக்க போகுது கார்ச். ஐயோ டே இதெல்லாம் கொடுக்காதீங்கடா, டென்ஷன் ஆகுதுடா. இதை நான் வர பண்ணி அதில் போய் என்ன எடுக்குது, அதில் போயிட்டு என்ன கொடுப்பானுங்கன்னா இதுலேருந்து எதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி எதாவது கொடுப்பானுங்க. காய்ஸ் கடுப்பாவது காய்ஸ், இதை வர வச்சு என்ன பண்ணுறது நான். சரி ஓகே காய்ஸ், ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் தேடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். இதை முள்ள போய் வச்சிடும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓசி கொஞ்சம் இதை வைக்கிறது மாதிரி இந்த ட்ராப் அங்கங்கே வச்சுட்டு போயிடுது காய்ஸ். அதுவும் கரெக்டாக முதல்ல இதை இங்கே போய் வைக்கிறது போட கை. ஐயோ இது ட்ராப் வச்ச இடத்துலலாம் நின்றுக்குது காய்ஸ். இது ட்ராப் வச்சுட்டு இந்த கேள்வியை முள்ள போட்டு தோணும். கன்று கிடச்சா கரெக்டாக இருக்கும். இது எதோ எத்தனை நாள் தெரியலையே, 4 நாள் கிழிஞ்சிச்சு. இன்னும் 1 நாள் தான் கைஸ் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கேயும் சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்து வந்து ஓப்பன் பண்ணி இதுலேயே அதை வச்சுறாங்களா பார்த்தா இதுலேயும் அந்த பெப்பருக்கு அது மட்டும் வாயில் வர வளர ஆரம்பிச்சிச்சு கைஸ். இது மட்டும் தான் குயிஸ் தூக்கி வச்சுக்கிறானுங்க, வேறு எதுவுமே இல்லையா. ஐயோ நான் என்னென்னமோ தேடி வந்தேன் கைஸ், ஒன்றுமே கிடைக்கல கைஸ். எனக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டேன் கைஸ். அந்த மேலே ஒரு ஹேமர் கிடச்சா அந்த இடத்துக்கு போகல, ஹேமரும் தேடி பார்த்துட்டு அதுக்கு ஒன்றும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல கைஸ். இன்னும் இதெல்லாம் வேறு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. எதாவது மிஸ் பண்ணுறேன்னா ஒரு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதோ ஒன்று கிடச்சேன் கைஸ், அதை எடுத்து போக முடியும். இப்போ எதுவுமே கிடைக்கல கைஸ், எல்லாம் முடிச்சோட பக் ஆகிடுச்ச கேமு. என்னென்னு தெரியலையே, பக் ஆகிடுச்சா இன்னொரு மேட்ச் விளையாடணும், அது வரை கடுப்பாகும். ஐயோ எல்லாத்துக்கும் அந்த கேள்வி தானே, அந்த கேள்வி மட்டும் வட்டும் மூஞ்சில் பெப்பரை வச்சு அதை போட்டு தள்ளுவோம். நல்லா வட்டம் வந்துச்சு, சுடதான் முடியல. இது சொட்டையில் பெப்பராக அடிப்போம், மூஞ்சில் நல்லா எரிதா. என்ன அடிக்கும்போது எப்படி எரியும், இந்த ஒட்டுக்கடை தூக்கி அடிக்கிறேன். நான்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயரு, ஃப்ரீ ஃபயரில் மட்டும் 1v1 வா அப்படியே ஒன்று போட்டு தள்ளுறான். அங்கேயே இதெல்லாம் ட்ராகன் ஸ்கின் வரைக்கும் தெரியுமா, டேக்கே தெரியுமா, உன்னை அங்கேயே வா அங்கேயே ஒரு போட்டு தள்ளுறேன். 1v1 போடலாம். அதுதான் கைஸ், ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமாக தேடி பார்த்தேன் கைஸ். வாய்ப்பே இல்லை, கேம் பக் ஆயிடுச்சு கைஸ். அதுதான் இதுக்கு மேலே வேலைக்காக நம்ம சூசைட் பண்ணிக்கி கேமை முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் தான் ஆடணும். அந்த வழியில் உங்களுக்கு எப்படி வின் பண்ணுறது மட்டும் காட்டுறேன் பாருங்க கைஸ். அதுதான் கைஸ், என் செகண்ட் மேட்ச் ஆடுற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. அதனால இந்த எப்படி வின் பண்ணுறது மட்டும் காட்டுறேன் பாருங்க கைஸ். இந்த கார்டு ஸ்கிப் அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு முட்டுனா போதும், அது உடச்சிக்கோ பின்னால் வந்து கிராணி பார்க்கும், அவ்வளோதான் ஒரு எண்டு வரும். அதுதான் இதுக்கோசம் இவ்வளோ வேலை பார்க்கணும். அதுதான் எண்டு. இதுக்கு மேலேருந்து குதிச்சாலே கேம் ஓவர்னு ஒரு எண்டு முடிச்சிடும் கைஸ். இது தேவையில்லாத வேலை.